Hi guys, welcome back to our channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ராமா அண்ட் ஆர்ட் இன் எஜுகேஷன் ஓகேவா. அதாவது இபிசி ரெக்கார்டுடைய பேசிக்கான வைவா கொஸ்டின்ஸ் தான் ஓகேவா. நம்ம மித்த ரெக்கார்டை கம்பேர் பண்ணையில் இபிசிக்கு ரொம்பவே பேசிக்கான விஷயங்களும் ரொம்ப மேலோட்டமான விஷயங்கள் மட்டுமே பார்த்தாலே போதுமானது ஓகேவா. ஏன்னா ரொம்ப அதிகமான கொஸ்டின்ஸ் இதில் கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் இப்போ ஒரு 4 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு 2 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் இதில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்ப டீப்பாக இன்டெப்த்தாக நம்ம பார்க்க வேண்டாம். மெயினாக நீங்கள் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை தான் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை 2ஆக பிரிச்சுருக்காங்க இந்த ரெக்கார்டை, ட்ராமா அண்ட் ஆர்ட் ஓகேவா. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு ட்ராமாக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ட்ராமா ஓகேவா. இதுதான் மெயினாக ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க ஓகேவா. ஹவு மெனி டைப்ஸ்ன்னு கேட்பாங்க ஓகேவா. ஹவு மெனி டைப்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 6 டைப்ஸ்ன்றதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி இல்லை வாட் ஆர் த டைப்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4 டைப்ஸாவது சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. அந்த ட்ராஜி காமெடி இதெல்லாம் கொஞ்சம் ரைம் அப்படியே 1 by 1 நமக்கு ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அது மாதிரி ஃபோர்ஸ், மீலோ ட்ராமா, மியூசிக்கல் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ட்ராமா இருக்குது ஓகேவா. ஸோ இந்த டைப்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கிவ் எனி 3 அட்வான்டேஜஸ் ஆஃப் ட்ராமா இன் எஜுகேஷன் ஓகேவா. ஸோ இதில் என்ன அப்படின்னா 3 அட்வான்டேஜஸ் நம்ம எஜுகேஷனில் ட்ராமாவை நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் என்ன செய்வாங்க, அப்ளிகேஷன் டைப் கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் என்ன செய்வாங்க அப்படின்னா வைவாவில் கேட்பாங்க ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு ஒரு ட்ராமா இது பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் க்ரியேட்டிவிட்டி என்ன செய்யுது அப்படின்னா டெவலப் ஆகுது ஓகேவா. ஒருத்தர் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் ஓகேவா. ப்ரொனவுன்சியேஷன் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுறப்ப செய்கிறப்ப நம்மளுடைய ஃப்ளூவன்சியாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய ப்ரொனவுன்சியேஷனாக இருக்கட்டும் இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு நல்லா டெவலப் ஆகுது ஓகேவா. ஸோ இதுதான் மெயின் 3 அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஆர் த நியூ டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஆர்ட் ஓகேவா. ஸோ ஆர்ட்டில் என்ன மாதிரியான டைமென்ஷன்ஸ், முதல்ல ஆர்ட் அப்படின்னாலே பேசிக்காக ட்ராயிங் அப்படின்ற மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ ஆர்ட்டில் நிறைய விதமான ஆர்ட்ஸ் வந்துருச்சு ஓகேவா. டெக்ஸ்ட் புக்லேயே இப்போ என்ன செய்கிறோம்னா நிறைய ஆர்ட்டை கொண்டுட்டு வரோம். மேகசின்ஸ் இருக்குது, ஸ்டோரி புக்ஸ் இருக்குது. இன்டர்நெட்டில் இப்போ நம்ம நிறைய ஆர்ட் பேஸ்ட் ஒர்க்ஸ்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஆர்ட் அப்படின்றதுக்கு நிறைய விதமான டைமென்ஷன்ஸ் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஆர் த பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் ஓகேவா. ஒரு ஆர்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு சில பேசிக்கான எலமெண்ட்ஸ் வேணும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பென் வேணும், ஒரு பேப்பர் வேணும் இல்லையா. அது மாதிரி ஆர்ட்டுக்கு சில பேசிக் எலமெண்ட்ஸ் வேணும் ஓகேவா. ஸோ அதில் ரொம்ப மெயினானது கலர்ஸ் மெயினானது, ஷேப்ஸ் மெயினானது, ஃபார்ம்ஸாக இருக்கட்டும் இல்லை லைனாக இருக்கட்டும். இப்போ ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் லைனாக வேணுமா, ஹரிசாண்டல் லைனாக வேணுமா, இல்லை டயக்னலாக வரையணுமா. ஸோ இந்த மாதிரி ஆர்ட்டுக்கு தேவையான பேசிக்கான எலமெண்ட்ஸ் ரொம்பவே என்னென்னா பேலன்ஸ்டாக இருக்கணும் ஓகேவா. இப்போ நீங்கள் ஒரு லைன் போடுறீங்க அப்படின்னா அந்த 2 எண்ட் பாயிண்ட் எப்படி இருக்கணும்னா ஈவனாக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஆர்ட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஆர் த கலர்ஸ் ப்ரெசென்ட் இன் ரெயின்போ. இது நமக்கு பேசிக்காகவே தெரியும், விப்ஜிஆர் ஓகேவா. ஸோ இந்த இதை தான் பேஸாக வச்சு தான் என்னென்னா நிறைய விதமான கலர் ஃபார்மேஷன்ஸ் நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா நம்ம ரெக்கார்டில் எழுதியிருப்போம். ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த விப்ஜிஆர் பேசிக் 7 கலர்ஸை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஆர் த ப்ரைமரி கலர்ஸ் ஓகேவா. இது ரொம்ப முக்கியம். ப்ரைமரி கலர்ஸ்னால் என்ன, செகண்டரி கலர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேவா. ப்ரைமரி கலர்ஸ் அப்படின்றது ரெட், எல்லோ, ப்ளூ இந்த 3 தான் என்ன அப்படின்னா ப்ரைமரி கலர்ஸ் ஓகேவா. இந்த ரெட், எல்லோ, ப்ளூவை வச்சு நம்ம நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் அண்ட் எல்லோ வச்சுட்டு நம்ம ஆரஞ்சு க்ரியேட் பண்ணலாம். எல்லோ அண்ட் ப்ளூ வச்சுட்டு லைட் க்ரீன் நம்ம க்ரியேட் பண்ணலாம் ஓகேவா. அதே மாதிரி ரெட் அண்ட் ப்ளூ வச்சு வைலட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் ஆஃப் கலர்ஸ் இந்த 3 கலரை வச்சு நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வாட் ஆர் த செகண்டரி கலர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ க்ரீன், வைலட் அண்ட் ஆரஞ்சு ஓகேவா. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா செகண்டரி கலர்ஸ். நான் எப்படி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 3 கலர்ஸை வச்சு க்ரியேட் ஆகிற இந்த 3 கலர்ஸ் ஓகேவா. ஸோ இதெல்லாமே அதனால் என்ன அப்படின்னா செகண்டரி கலர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஆர் த 3 மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கலர்ஸ் ஓகேவா. ஸோ ஹியூ, இன்டென்சிட்டி அண்ட் டோன். ஹியூ அப்படின்றது என்ன அப்படின்னா
நம்ம வந்து சொல்லுவோம்ல ஃபேமிலிஸ் ஆஃப் ரெட் அப்படின்னு சொல்லுவோம், ஃபேமிலி ஆஃப் ப்ரௌன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பிங்க்கில் வந்து இப்போ மாவ் பிங்க் அந்த மாதிரிலாம் நம்ம நிறையா சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதை வந்து சிம்பிளாக நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது பிங்க் ஃபேமிலி. ஓகேவா? ஸோ லைட்டான கலர்ஸாக இருக்கும், சிலது பேஸ்டல் கலர்ஸாக இருக்கும், சில நியூட் கலர்ஸாக இருக்கும். நியூட் கலர்ஸ் எல்லாமே வந்து என்ன சொல்லுவோம், நம்ம ஃபேமிலிஸ் ஆஃப் ப்ரௌன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கலர் இருக்குது அப்படின்னா அதுக்கான பேஸ் கலர்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹியூ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு இன்டென்சிட்டி. ஓகேவா? அந்த அந்த ஒரு கலர் இப்போ ரெட் கலர் அப்படின்னா அது எவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது இல்லை எவ்வளோ லைட்டாக இருக்குது அப்படின்றத வந்து ஒரு கலருக்கான முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அதோடைய இன்டென்சிட்டி, அதே மாதிரி அதோடைய டோன். ஓகேவா? ஸோ லைட் டோனாக இருக்குதா, கூல் டோனாக இருக்குதா, இல்லை வந்து வார்மாக இருக்குதா, இல்லை நியூட்ரலாக இருக்குதா, இந்த மாதிரி. இப்போ ரெட் அப்படின்றதெல்லாம் வந்து வார்ம் டோன் வரும். இது வந்து ஸ்கை ப்ளூவாக இருக்கட்டும், இல்லை வந்து லைட் பேபி பிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து என்னென்னா கூல் டோனில் வரும். ஓகேவா? ஸோ ப்ரௌன்லாம் வந்து என்னென்னா நியூட்ரல் டோன்ஸில் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கலருக்கு ஏற்ற மாதிரியான டோன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா கலர்ஸுக்கான மெயினான கேரக்டரிஸ்டிக்ஸாக பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். வாட் ஆர் தி ஹாட் கலர்ஸ்? ஓகேவா? இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரெட், எல்லோ, ஆரஞ்சு மோஸ்ட்டாக வந்து ரொம்ப பிரைட்டனப்பாக இருக்கிற கலர்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா ஹாட் கலர்ஸ் அப்படின்றத வந்து என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லுவோம். இது கூல் கலர்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு ஆப்வியஸாக தெரியும். கொஞ்சம் வந்து மைல்ட் அவுட்டாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற கலர்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா கூல் கலர்ஸ் தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ, வயலட், க்ரீன். ஓகேவா? இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாமே, இதில் பிங்க் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா கூல் கலர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கலர் ஸ்கீம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? கலர் ஸ்கீம். ஓகேவா? நிறைய விதமான கலர்ஸ் இருக்குது. ஓகேவா? கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்கை ப்ளூ வித் ரெட் போட்டோம்னா அது ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து எந்த வகையிலும் மேட்ச் ஆகாமல் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அனலாகினஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அதோடைய மேட்ச்லேயே வந்து வரும். ஓகேவா? இது மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னா அதோடைய வந்து மர்ஜ் ஆகி வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து வரும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்கீம் இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து இப்போ ஆயில் பெசல்ஸ் வந்து பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து என்னென்னா இந்த கலர் பேட்டர்ன்ஸ்லாம் தெரியும். எல்லோ, ஆரஞ்சு, ரெட், ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா அவங்களுக்குலாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து கலர் ஸ்கீம்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது. இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பேசிக்காக வந்து இபிசியில், அதாவது ட்ராமா அண்ட் ஆர்ட் இன் எஜுகேஷனில் வந்து இந்த 12 கொஸ்டின்ஸ் தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக கேட்பாங்க. இதை மட்டுமே வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே போதுமானதாக இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் வந்து இந்த வீடியோலாம் போடுறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ சாரி. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து 1 by 1 பர் டேக்கு கூட 2 வீடியோஸ் கூட போட்டு நம்ம எல்லா வைவாசியுமே வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கவர் பண்ணிடலாம். ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்பவே தைரியமாக என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய இதை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள், கமிஷனை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா முடிச்சிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.